ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதனுடன் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சம்பந்தப்படுவதும், ஏற்கனவே சூரிய பகவான் அதில் இருந்து மனக்குழப்பங்கள் தார்க்கங்கள் இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கார், நான் இல்லைன்னே சொல்ல. இருந்தாலும் இதிலையும் நன்மை தருகின்ற விஷயங்களும் காணப்படும். ஏன்னா இந்த 7ஆம் அதிபதி தன்னுள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ரொம்ப நன்மையை தரும் என்று தான் கொடுத்தாங்க. புதன் எப்போல்லாம் நம்ம உள்ளே வரும்பொழுதெல்லாம் நீச்சகதி பெற்றாக கூட அங்கே பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்களில் உங்களுக்கு நன்மையும் பயக்கும். நிறைய பேர் விதிவிலக்கே என்பது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ குட் டைம் த ஸ்டார்ட் நவ் என்றதுலேருந்தே அவங்க அந்த மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். வேலை இழந்தவருக்கு கூட இந்த மாதம் வேலையில் போயிடுச்சுங்க சாமி அப்படின்னு சொன்னவங்க கூட திருப்பி வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற காலம் என்று சொன்னால் இந்த சித்திரை முதல் தேதியிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் செல்லும் பொழுதே மனச்சஞ்சலத்திலிருந்து வெளிப்பட்டு வெளியே வந்துடுவாங்க. திருப்பி பழைய நிலைமைக்கு ஆப்ரேட் ஆவாங்க. சுக்கிர பகவானுடைய இடைப்பெயர்ச்சி 5 தேதிக்கு அப்புறம் நடைபெறும். புதனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் நன்மையும் நடக்கின்ற திருப்பி ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அதனால் 5ஆம் அதிபதியுடைய தன்மையும் நம்மளுக்கு 6ஆம் அதிபதியுடைய தன்மையும் மாறுகின்ற காலங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களும் இந்த நேரத்தில் நடக்கும். ஏதோ சஞ்சலம் பெறா மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. திருப்பியும் பழையபடி உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இருள் சூழ்ந்துருச்சேன்னு நினைக்காதீங்க. எல்லா வெளிவட்டார தொடர்புலையும் ஏற்படக்கூடிய சஞ்சலம் தான் இந்த நேரத்தில் வெளியில் போனால் நம்மளை எல்லாமே தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் தான் இருக்கும். சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நன்மை தரும். புதனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுத்துரும். மீனராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தனித்துவத்தை கொடுக்கின்ற அமைப்பாக மாறுகின்ற காலம் என்று கூட சொல்லுவோம். இந்த மாதம் ஒரு 15 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் ஐயா. 5 நாளுக்கு அப்புறம் உங்களை ரெஸ்பெக்ட், உங்களுக்கான மரியாதை என்னவோ அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான தனித்தன்மை கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை, குட் டைம் த ஸ்டார்ட் நவ். பொறுமையும் நிதானத்தையும் இந்த நேரத்தில் கடைபிடிங்க. மனசனுக்கு தேவை எதிரான முதல்ல சஞ்சலம் தருகின்ற விஷயங்கள் இருந்து நாம் தூக்கி வெளியே போகணும். இந்த காலம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா வேலை சார்ந்த விஷயம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் மிகைப்படுத்தும். வெளிவட்டார தொடர்புலாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். நம்மளையே பகைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்காக தான் எல்லாருமே நம்ம தானே சரி பண்ணி விட்டோம், ஆனால் எல்லாருமே நம்மளை துன்புறுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி வாகனம் இதை மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்களையா. கம்யூனிகேஷன், வேலைத்தன்மை இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் 15 தேதிக்கு அப்புறம் நன்மையை அனைத்தும் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுத்து திருப்பியும் பழையபடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. கோபதாபத்தை குறைத்து கொள்ளுங்கள். முதல்ல யோகா சார்ந்த விஷயங்கள், தியானம், மெடிடேஷன் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனத்தை எடுக்கணும். இந்த நேரத்தில் தான் நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்ற முதல்ல தன்னம்பிக்கை முதல்ல வளர்க்கணும். மீனராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் கருத்தே தான், நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் என்ன தவறான விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளக்கூடாது. அதிலேருந்து எப்படி நான் மீண்டு வருவேன் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல உருவாக்கணும். அதெல்லாம் நாம் எப்போ தயாராகிறோமோ அப்போவே நம்மளை விட்டுட்டு கிரகங்கள் அனைத்தும் வெளியே போயிடும். எப்போல்லாம் நம்மளை ஒதுக்குதோ அப்போ ட்ரைனிங் எடுத்துங்க ஐயா. எப்பெல்லாம் கிரகங்கள் நம்மளை தாக்குகின்றதோ அந்த நேரத்தில் சைலண்ட் மோடு போட்டு வச்சுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வழிபடுற நேரத்தில் அந்த வேகத்தை, அந்த ரீச்சபிளை நாம் தொட்டணும். ஏன்னா இப்போ எல்லாம் வருகின்ற காலங்கள் எல்லாமே முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரங்களுக்கு த குட் டைம் த ஸ்டார்ட் நவ் என்று சொல்லுவோம். இந்த சித்திரை பிறந்ததுலேயே ஓரளவுக்கு மாறிடுவீங்க. உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய வேலைத்தன்மை எல்லாமே உறுதிப்படுத்தும். கொஞ்சம் கவலைப்படாதீங்க. 5 நாட்கள் கழித்து எல்லாமே உங்களுக்கு சரி சமத்தை கொடுத்துரும். கவலையே படுத்தாது. உங்களுக்கான பராக்கிரமத்தை காட்டுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். உடல் அமைப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது என்பது உடல் தொந்தரவு கொடுக்கும், தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்கும். அங்கே புதன் பகவானும் நீச்சகதி பெறுகின்ற காலம். அதனால் கொஞ்சம் மனக்கலக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். மைனஸ் கேட்டகரியில் இருந்துக்கினே இருப்போம். அதனால் ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. பொறுமை, நிதானத்தை கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் கொடுக்கும். சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகின்ற இடத்துக்கு சென்ற பிறகு உங்கள் வாழ்க்கை தன்மை உயர ஆரம்பிக்கும். இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், பரவாயில்ல சாமி நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாக்கும். ஜென்மசனி எல்லாரையும் துன்புறுத்தாதையா. நாம் தவறு செய்திருந்தால்தான் துன்புறுத்தும். நாம் யாருக்காவது தவறான விஷயத்தையோ தவறான பாதையோ நாம் காட்டியிருந்தால் தான் நம்மளுக்கு துன்புறுத்தும். அது வரைக்கும் துன்புறுத்தாது. நேர்மையாக இருந்தால் நம்மளை எதுவும் சங்கடத்துக்கு உள்ளாகாது. அதனால் இதை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம். சனி சூரியன் சேர்க்கை பெறுவது என்பதே சங்கடத்தை கொடுக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. சனியோட தொடர்பு கொள்ளக்கூடிய சூரியனோ செவ்வாயோ எது தொடர்பு கொண்டாலும் நம்மளுக்கு தொந்தரவு தான். அது நம்ம ராசிக்குள்ளே தொடர்பு கொள்ளும் போது இன்னும் தொந்தரவு அதிகமாக இருக்கும். புதன் பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதால
கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை தரா மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். இருக்கின்ற இடத்தை விட்டு சுயறக்கனா போயிடலாமான்ற எண்ணம் தோன்றும். இடமாற்றம், வேலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் கொடுக்கும். செயல் திட்டங்கள் உருவாகும். வேலைத்தன்மையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்ப பிரச்சனை விலகிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லலாம்.